Hello everyone, this is Rabisha Darni from Vision Defense Institute. So in this session, we will discuss about the series and NDA, biology and chemistry questions. And here's the first question. Which of the following is the correct arrangement of the given metals in ascending order of their reactivity? அப்போ இதில் metals, metallic characteristics, non-metallic characteristics வந்து இது எல்லாமே வந்து periodic classifications of tableல வந்து நம்ம பார்க்கலாம், right? இப்போ மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன சொல்வீங்க, மேலிபிலிட்டி, டக்டைல் இப்படிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். நான் மெட்டல்ஸ்னா தோஸ் விச் டு நாட் எக்ஸிபிட் தி மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் மெட்டல்னு சொல்கிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து மெட்டாலிக் சீரீஸில் எது வந்து ஹையர் ரியாக்டிவிட்டி ரேங்க் ஆர்டர் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஜிங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஜிங்க்லலாம் நம்ம சொல்லும்போது இட் வில் பி ஹேவிங் தி ions of 2+ ions இருக்கும். அயனில் வந்து இட் வில் பி ஹேவிங் 2+, 3+ மல்டிபிள் ions இருக்கும். So அந்த ions வந்து they will readily lose the electrons in its outermost energy shell, right? இப்போ மெக்னீஷியம்லையும் பார்த்தோம்னா 2 electrons, சோடியமில் பார்த்தோம்னா 1 இருக்கும். The valency of sodium is 1 and மெக்னீஷியம்லேருந்து valency is 2. அப்போ 2 electronsனா it is losing electrons in its outermost shell. அப்போ இந்த இதில் எது வந்து ஹையர் ரியாக்டிவிட்டி சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிங்க்லலாம் நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் வெரி லெஸ் ரியாக்டிவ் தான், ஆனால் அயன் வந்து ரொம்ப லீஸ் ரியாக்டிவ் ஜிங்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து மெக்னீஷியம் வந்து ஓகே இட் இஸ் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் சோடியம் அளவுக்கு வந்து இது ரியாக்டிவ் கிடையாது. சோடியம் தான் வந்து ரொம்ப ஹை ரியாக்டிவ். ஸோ இந்த ஆர்டர் வந்து தப்பு, இட் இஸ் நாட் தி கரெக்ட் ஆர்டர். இப்போ இதில் அதே மாதிரி சோடியம் வந்து ஹை ரியாக்டிவிட்டி, தட் இஸ் ஓகே, அந்த ரேங்க் ஆர்டர் கரெக்டாக இருக்குது. மெக்னீஷியம் வந்து ஹை ரியாக்டிவ், ஆனால் அயன் வந்து ரொம்ப லீஸ் ரியாக்டிவ். மெக்னீஷியம் இப்போ அயன் வந்து ஜிங்கை விட ஹை கிடையாது, ஜிங்க் தான் வந்து அயனை விட வந்து ஹையாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து இட் இஸ் ராங். அண்ட் சோடியம் இட் இஸ் ஹை ரியாக்டிவ், ஜிங்க்கும் வந்து இதில் இட் இஸ் லெஸ் ரியாக்டிவ் அண்ட் கம்பேர்ட் டு சோடியம், கரெக்டாக. ஆனால் மெக்னீஷியம் அளவுக்கு ஜிங்க் வந்து கிரேட்டர் கிடையாது. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ராங். இப்போ லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா சோடியம் இஸ் கிரேட்டர் தேன் மெக்னீஷியம், ஏன்னா ஹை ரியாக்டிவிட்டி சோடியம் விச் ஹேஸ் தி வேலன்சி ஆஃப் 1 ஆல்கலை மெட்டல். மெக்னீஷியமும் பார்த்தோம்னா இட் இஸ் 2 வேலன்சிஸ், ஜிங்க்ல பார்த்தோம்னா 2. இப்போ அயனில் பார்த்தோம்னா 2 or 3 மல்டிபிள் அயோன்ஸ் இருக்கலாம். இட் இஸ் ஃபார்மிங் இன் தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அப்போ ஆர்டர் ரேங்க் வந்து சோடியம், மெக்னீஷியம் அண்ட் ஜிங்க் வந்து less reactive when compared to sodium and magnesium, least reactive on the iron. So the order of series on the D. Sodium is greater than, magnesium is greater than, zinc greater than iron. And the next question is match the organelle with its function. Codes வந்து கேட்டிருக்காங்க. So it is based on biology. So mitochondria நமக்கு தெரியும், it is mainly for the powerhouse of the cell. So it is அதோட ரோல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா synthesizing the ATP for mainly energy production தான். ஸோ மைட்டோகாண்ட்ரியாக்கு வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் கோல்கி apparatus வந்து என்ன பண்ணுன்னா சிந்தசிஸ் ஆன ப்ரோட்டீன்ஸை பேக் பண்ணி டெலிவர் பண்ணும். ஸோ இட் இஸ் பேக்கேஜிங் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ். லைசோசோம்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், ஆக்டிங் அஸ் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், எக்ஸ்கிரீட்டரி நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து இட் வில் பி எக்ஸ்கிரீட்டிங் அவுட் சைட். அண்ட் நியூக்ளியஸ் வந்து பார்த்தோன்னா இட் கண்டெய்ன்ஸ் தி ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் வந்து ஏ வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இட் இஸ் 2 அண்ட் பி இஸ் 3, சி வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் 4 and D வந்து 1. So option will be 2, 3, 4, 1. So option is C. Next question, assertion and reason type question. Plant cells have chloroplast while animal cells do not. Reason வந்து chloroplast are necessary for photosynthesis கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டையும் நம்ம கான்ட்ராக்ட் பண்ணோம்னா பிளான்ட் செல்ஸ் இருக்குது, அனிமல் செல்ஸ் இருக்குது. இந்த பிளான்ட் செல்ஸில் மட்டும்தான் அந்த பிக்மெண்ட் ஃபார்மேஷன் இருக்கும், தட் இஸ் chloroplast. இப்போது அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய பிக்மெண்ட் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா குளோரோபிளாஸ்ட், ரைட்? அப்போ அது எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ குளோரோபிளாஸ்ட்குள்ளே இருக்கிறது தான் குளோரோஃபில். எப்படி வந்து இது சிந்தசைஸ் பண்ணுதுன்னா பை தி ஹெல்ப் ஆஃப் சன்லைட். இட் இஸ் ட்ராப்பிங் சன்லைட் அண்ட் இட் இஸ் கன்வெர்ட்டிங் த லைட் எனர்ஜி இன்டு தி கெமிக்கல் எனர்ஜி இன்டு தி லைட் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? சாரி, த லைட் எனர்ஜி இன்டு தி கெமிக்கல் எனர்ஜி. அப்போ இதில் வந்து இந்த அனிமல் செல்ஸில் குளோரோபிளாஸ்ட்க்கும் அனிமல் செல்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, பிக்மெண்ட் ஃபார்மேஷன் கிடையாது. இங்கே பிளான்ட் செல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இண்டிபெண்டாக இருக்கும், அனிமல் செல்லாமல் வந்து தே ஆர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். அப்போ அசர்ஷன் வந்து கரெக்ட், பிளான்ட் செல்ஸில் மட்டும்தான் இந்த குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட் இருக்கும். இப்போ குரோமோபிளாஸ்ட், வெஜிடபிள்ஸ், ஒய் தி கேரட்லாம் வந்துட்டு ஏன் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது, டியூ டு த பிக்மெண்ட் ஆஃப் குரோமோபிளாஸ்ட், ரைட்? அப்போ அசர்ஷன் வந்து கரெக்ட். ரீசன் பார்த்தோம்னா குளோரோபிளாஸ்ட் வந்து அது நெசசரி ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நெசசரியாக இருக்கலாம், ஆப்டாக இருக்கலாம், பட் வந்து ரீசன் வந்து அசர்ஷனுக்கு கான்ட்ரடிக்ட் ஆகலை. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அனிமல் செல்ஸ் டு நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க குளோரோபிளாஸ்ட்ல. ஆனால் ரீசன் வந்து குளோரோபிளாஸ்ட் நெசசரி ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், நெசசரி ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸாக இருந்தாலும் பட் அசர்ஷனோட அது மேட்ச் ஆகலை. அப்போ இதில் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பட் ஒய் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அங்கே வந்து பிளான்ட்ஸை வந்து குளோரோபிளாஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, அனிமல் செல்ஸ் வந்து இல்லை.
ஆனா ரீசன்ல குளோரோபிளாஸ்ட் நெசசரி ஃபார் போட்டோசிந்தசிஸ். அப்ப எதோட வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணல, அனிமல் செல்ஸ்க்கும் இந்த குளோரோபிளாஸ்ட் கான்ட்ரடிக்ஷன் ரீசன்லயும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ வந்து நம்ம ரீசன் வந்து இட்ஸ் நாட் அப்ரோப்ரிட்லி மேட்சிங் டு அசர்ஷன். அப்போ ஆப்ஷன் ஹியர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் இஸ் பி. Which one of the following statements is true when non-metals are dissolved in water? இப்போ நம்ம பார்த்தோம்னா non-metals வந்து they do not readily dissolve in water. இப்போ பார்த்தோம்னா நைட்ரஜன் பிளஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா they do not react with வாட்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நான் மெட்டாலிக் ஆக்சைடு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ CO2 பிளஸ் வாட்டர் நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா இட் இஸ் ஃபார்மிங் H2CO3. ஒரு கார்போனிக் ஆசிட் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒரு நான் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா வாட்டர் கூட டிசால்வ் ஆகும்போது இட் இஸ் ஜெனரலி ஃபார்மிங் தி அசிடிக் ஆக்சைடு தான். இப்போ ஆசிட்ஸ் வந்து நியூட்ரலைஸ் பேஸ் வந்து நியூட்ரலைஸ் ஆசிட்ஸ். அப்போ ஆப்ஷன் ஹியர் இஸ் தே ப்ரொடியூஸ் அசிடிக் ஆக்சைட்ஸ். ஆப்ஷன் இஸ் பி. Next one is, which one of the following is not an example of an oxidation reaction? இப்போ oxidation reaction என்னது? Addition of oxygen and the removal of hydrogen. அதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? That is called as oxidation reaction அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் the taste of butter changes if left for a longer period. ஸோ பட்டர் வந்து இட் இஸ் அ டைரி ப்ராடக்ட். ஸோ கிட்டத்தட்ட அதோட ஃபேட் வந்து 80% இருக்கும், ரைட்? ஸோ இட் இஸ் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் செகண்ட் ஆப்ஷனில் வந்து என்னன்னா இட் இஸ் டேஸ்ட் ஆஃப் பட்டர் சேஞ்சஸ் இட் லெஃப்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட். அப்போ இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். இட் இஸ் ரெடிலி லூசிங் அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கரெக்டாக? அப்போ வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது என்ன ஆகும், ஃபெர்மெண்ட் ஆகும், ரைட்? பை தி சேஞ்சஸ். அதான் வந்து நம்ம இட் இஸ் கெப்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான், ரெடிலி இட் இஸ் ஆக்சிடைஸ்ட். அப்போ அது வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்சிடேஷன். இப்போ ஆப்ஷன் பி பார்த்தோம்னா white substance is formed when an aqueous solution of barium chloride. ஒரு பேரியம் குளோரைடையும் திரும்ப வந்து சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷனையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது we are getting barium sulfate. அப்போ பேரியம் சல்ஃபேட்னு சொல்லும்போது ஒரு ஒயிட் aqueous சொல்யூஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா எந்த விதமான ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து இதில் நடக்காது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ரெட்டிஷ் ப்ரௌன் பவுடர் கெட்ஸ் கோட்டட் ஆன் ஆர்டிகல் மேட் ஆஃப் அயன்ஸ். இது வந்து ரஸ்டிங், இந்த ஃபார்மேஷன் வந்து ரஸ்டிங். ஸோ இதுவும் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். இதில் வந்து வைன் கெட்ஸ் சார் வித் டைம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஃபெர்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் டியூ டு தி பாக்டீரியா. அப்போ இதில் எது வந்து விச் இஸ் நாட் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வில் பி பி. And there is a call for you, that is upcoming NDA crash course வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல இருந்து March 25 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ வாட் ஆர் தி ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் டு கிராப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்செப்ட் கிளாஸஸ் ஃபுல்லாக என்டையர்லி இட் வில் பி ரிவைஸ்ட். அது மட்டும் இல்லாமல் கொஷின்ஸ், மாக் டெஸ்ட் கொஷின்ஸ் அண்ட் கொஷின்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து வில் பி ஹேப்பனிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே இந்த கான்செப்ட் கிளாரிட்டியில் எப்படியெல்லாம் கிராக் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் என்ன, மெத்தடாலஜிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் see it. அண்ட் ஹைப்ரிட் கிளாஸஸ் வந்து எய்தர் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ இல்லை ஆஃப்லைன் மூலமாக வந்து யூ கேன் ஜாயின் இட். அண்ட் எப்பயுமே வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து இட் இஸ் அ வெரி மஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் தி கேண்டிடேட். And if you want to enroll this right now, please contact this number and grab this opportunity. And I hope that you all enjoyed the session today. Thank you. Jai Hind.